இந்தியாவுல ஏகப்பட்ட மாநிலங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு அப்படிங்கிற மாநிலங்களை எடுத்துக்கிட்டா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மாவட்டங்கள் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட ஊர்கள் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட ஊர்கள் இருக்கும்போது, இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்குமே ஒரு தனித்துவமான ஒரு வரலாறுன்னு இருக்கும். ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு இருக்கும். தமிழர்களோட மிக பழமையான வரலாறுன்னு எடுத்துக்கிட்டா, அது தமிழ்நாடா மட்டும்தான் இருக்கும். மொத்த தென்னிந்தியன் எடுத்துக்கிட்டா, ஏன் மொத்த இந்தியன் எடுத்துக்கிட்டா. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலே இன்னைக்கு மிக தனித்து இயங்கக்கூடிய, அது மட்டும் இல்லாம ரொம்ப பழமையான ஒரு ஊரை திகழக்கூடியதான் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஊரை பத்தின 10 இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. சோ இந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஊரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த காஞ்சிபுரத்தை பத்தி 10th சீக்ரெட்ல இருந்து பார்க்கலாம். சோ இந்த காஞ்சிபுரத்தோட 10th சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட ஊர் இருக்குது. ஆனா எல்லா ஊர்கள்லயுமே மிக பழமையான ஊரா இந்த காஞ்சிபுரம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பழமையானதுன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்லங்க, மொத்த சவுத் இந்தியா தென்னிந்தியாவிலே மிக பழமையான ஊரா இந்த காஞ்சிபுரம் வந்து திகழுது அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரத்தை பத்தின 9th இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னா பட்டு அப்படிங்கறத நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இங்கதான் மிக பழமையான வரலாறே இருக்குது. அதாவது இந்த உலகத்திலேயே, அதாவது மொத்த இந்தியாவிலே மொத்த உலகத்திலே எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த பட்டு நெய்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தமிழர்கள் தான் முதல்ல செஞ்சிருக்காங்க. அப்படி செஞ்சது காஞ்சிபுரத்துல தான் முதல்ல தமிழர்கள் வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பட்டு நெய்தல் அப்படிங்கிறது 500ல இருந்து 1000 வருஷங்கள் பழமையான ஒரு தொழிலா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் படி இது கிட்டத்தட்ட 400 வருஷங்கள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. 400 வருஷங்களுக்கு முன்னாடியே பட்டு நெய்தல் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துல இருந்திருக்கு அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. சோ இப்படி சொல்லும் போது இந்த பட்டு நெய்தல் அப்படிங்கறத அந்த காலகட்டத்துல பழமையான தமிழர்களுடைய முக்கிய வேலையாவே இருந்திருக்கு. எப்படி விவசாயம் இருந்திருக்கோ, எப்படி இலக்கியங்கள் இயற்றது இருந்திருக்கோ, அதாவது பழங்கால தமிழ் புலவர்கள் இருந்தப்போ, அந்த மாதிரி தமிழர்களுடைய முக்கியமான ஒரு வேலையா, முக்கியமான ஒரு தொழிலா இந்த பட்டு நெய்தல் அப்படிங்கிறது இருக்குது. எந்த ஒரு இலக்கியமா இருந்தாலும், எந்த ஒரு தமிழர்களுடைய வரலாறு எடுத்துட்டாலும் இந்த பட்டு நெய்தல் அப்படிங்கிறது இல்லாம கண்டிப்பா இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரத்தை பத்தின 8th இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் அப்படிங்கறத கோயில் நகரம் அப்படின்னு கூட குறிப்பிடுறாங்க. கும்பகோணத்துக்கு அடுத்தாப்புல அதிக கோயில்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நகரமா, இல்ல கும்பகோணத்துக்கு ஈக்குவலா கூட இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 கோயில்களுக்கு மேல இங்க வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது இந்த காஞ்சிபுரத்துல ஏன் இவ்வளவு கோயில்கள் இருக்கு அப்படின்னா, அதாவது அந்த காலகட்டத்துல தமிழர்களுடைய வரலாறை பார்க்கும்போது இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமா அந்த காலகட்டத்தில் இருந்திருக்குது. அப்படி இருக்கும்போது இங்க வந்த பல அரசர்கள் வந்து காஞ்சிபுரத்துல நிறைய வந்து, அதாவது இந்த வணிகம் அப்படிங்கறது செஞ்சிருக்காங்க. அப்படி செய்யும் போது இந்த இடத்துல அவங்களுடைய நினைவா, அவங்களுடைய ஆர்கிடெக்சர் ஸ்டைல காட்டுறதுக்காக பலவிதமான கோயில்களை வந்து எழுப்பியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சைவம் வைணவம் அப்படிங்கிற 2 முக்கியமான மதங்களை தழுவிதான் பல கோயில்கள் வந்து காஞ்சிபுரத்துல வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி இவ்வளவு கோயில்கள் இருக்கும்போது குறைஞ்சதே 1000 கோயில்கள் காஞ்சிபுரத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அதிகபட்சமா 1500 கோயில்களுக்கு மேல காஞ்சிபுரத்துல வந்து சிச்சுவேட் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ காஞ்சிபுரத்தை பத்தின 7th இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு கோயில்கள் இருக்குது. இவ்வளவு கோயில்கள் இருக்கும்போது ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு விதமான இந்தியாவை ஆண்ட அரசர்களுடைய கலை நுட்பம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஏன்ஷியன் ஆர்கிடெக்சரல் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. திராவிடின் ஆர்கிடெக்சரா இருக்கட்டும், விஜயநகர் ஆர்கிடெக்சரா இருக்கட்டும், பல்லவர்களுடைய ஆர்கிடெக்சர் ஸ்டைலா இருக்கட்டும், சோழாசுடைய ஆர்கிடெக்சர் ஸ்டைலா இருக்கட்டும், பாண்டியர்களோட ஆர்கிடெக்சர் ஸ்டைலா இருக்கட்டும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு அரசர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே தமிழ்நாடு ஆட்சி செஞ்ச ஒவ்வொரு அரசர்களுமே வந்து அவங்களுடைய கடவுள் நம்பிக்கையை காட்டுறதாவும், அவங்களுடைய வாழ்க்கை முறையை காட்டுறதுக்கும் அந்த ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் அப்படிங்கறது, கலை தொழில்நுட்பம் அப்படிங்கறத ஒவ்வொரு விதமா செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலே வந்து இவ்வளவு விதமான டீடைலிங் கொண்ட கோயில்கள், அதாவது இவ்வளவு விதமான டீடைலிங் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துல தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரத்தை பத்தின 6th இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காஞ்சிபுரத்தை தான் சிட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது அதிக விழாக்கள் நடக்கக்கூடிய ஒரு நகரமா காஞ்சிபுரம் தான் இருக்கு தமிழ்நாட்டிலே, ஏன் தென்னிந்தியாவிலே அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த காஞ்சிபுரத்துல ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குன்னு சொல்ல மாதிரியே அந்த காலகட்டத்திலிருந்து, பழமையான காலகட்டத்திலிருந்து தமிழர்கள் வந்து இந்த விழாக்கள் கொண்டாடுறதா இருக்கட்டும், கோயில் திருவிழாக்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து காஞ்சிபுரத்துல இருந்தா தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரத்துல பலவிதமான விழாக்கள் இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால இதை வந்து சிட்டி ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல வந்து இதை வந்து சொல்றாங்க. சோ காஞ்சிபுரத்தை பத்தின 5th இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து இங்கிலீஷ்ல இன்னொரு விதமும் காஞ்சிபுரத்தை குறிப்பிடுறாங்க. சிட்டி ஆஃப் செயின்ட் அண்ட் ஸ்காலர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காஞ்சிபுரம் தான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து என்ன நகரமா இருக்கு அப்படின்னா, அதாவது அதிக படிப்பறிவு உள்ள நகரம். அது படிப்பறிவு அப்படின்னா நீங்க ஒண்ணு இன்னைக்கு கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கறதுல வந்துட வேண்டாம். அதாவது அந்த காலகட்டத்துல வந்து அறிவு ஞானத்துல சிறந்து விளங்கக்கூடிய நகரமாகவும், அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள் அதிகமா இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய நகரமாகவும் காஞ்சிபுரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா காஞ்சிபுரம் மிக பழமையான தமிழ் நாகரிகம் கொண்ட நகரமா இருந்ததுனாலையும் இங்க வந்து ரிலீஜியன், அதாவது லிட்ரேச்சர், சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே, அதாவது நம்மளுடைய மதம் அப்படிங்கறதா இருக்கட்டும், தமிழ் கலாச்சாரமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம தமிழ் இலக்கியங்களா இருக்கட்டும், இது எல்லா விஷயங்களுமே வந்து இங்கதான் முதல்ல தோன்றி இருக்கணும். இங்க இருந்தா தமிழ்நாடுக்கே வந்து பரவி இருக்கணும். இந்த இடத்துல தான் அதிக விதமான தமிழ் இலக்கியங்கள் தோன்றுச்சு அப்படிங்கறது கூட சொல்றாங்க. சோ காஞ்சிபுரத்தை பத்தின ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனெஸ்கோ அப்படின்னு இருக்கக்கூடிய வேர்ல்டுலே மிகப்பெரிய கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் வந்து இந்த காஞ்சிபுரத்தை தான் வந்து கிரியேட்டிவ் சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா காஞ்சிபுரத்துல என்னதான் வந்து இந்த பட்டு நெய்தலா இருக்கட்டும், அதாவது உணவுகளா இருக்கட்டும், தமிழர்களுடைய கலாச்சாரமா இருக்கட்டும், ஏகப்பட்டது இருந்தாலும் இந்த கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கு தமிழர்களுடைய நாகரிகங்கள்ல. சோ அப்படி இருக்கும்போது இந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைல பாருங்க, அது மட்டும் இல்லாம இந்த பட்டு நெய்தலை பாருங்க, அதாவது சில்க் டிசைன்ஸ் பாருங்க, சாரீஸ் பாருங்க. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னைக்கு காஞ்சிபுரத்துல புது புது விஷயங்கள் கிரியேட்டிவா இருக்கிறதுனாலேயே யுனெஸ்கோ அப்படிங்கிற மிகப்பெரிய கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் வந்து, அதாவது கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் சவுத் இந்தியா, கிரியேட்டிவ் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காஞ்சிபுரத்துக்கு கொடுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய பெருமை அப்படின்னு சொல்றாங்க. சோ காஞ்சிபுரத்தை பத்தின தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊரில் இருந்துச்சு அப்படின்னா அது எதுக்கு ஃபேமஸா இருக்குதோ இல்லையோ அங்க கிடைக்கக்கூடிய உணவு பொருள், அதாவது ஃபுட்டுக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது காஞ்சிபுரத்துல இட்லி தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் காஞ்சிபுரத்துல இட்லி இவ்வளவு ஃபேமஸா இருக்கு அப்படின்னா, தமிழர்களுடைய வரலாறு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழர்கள் வந்து எதை அதிகமா சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னா அரிசியை தான். அதாவது அரிசியை வந்து விவசாயம் மூலியமா எடுத்து, அதாவது உருவாக்கி, அது மட்டும் இல்லாம அந்த அரிசி அப்படிங்கறத மாவை உருவாக்கி அதுல இருந்து இட்லிங்கிற ஒரு பொருள் வந்து வந்திருக்குது, வரலாற்றுல இருந்து அப்படியே ஃபாலோ ஆகி. சோ அப்படி இருக்கும்போது இட்லி அப்படிங்கிறது அப்படியே தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ் ஆயிருக்கு. சோ அப்படி இருக்கும்போது காஞ்சி இட்லி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான உணவு பொருள் அப்படின்னு சொல்றாங்க காஞ்சிபுரத்துல. சோ காஞ்சிபுரத்தை பத்தின செகண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாகரிகம், ஒரு வரலாறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க கிடைக்கக்கூடிய புதையல் அப்படிங்கறத ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாட்டிலேயே அதிக புதையல் இருக்கக்கூடிய இடமா காஞ்சிபுரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா காஞ்சிபுரம் அப்படிங்கறதே வணிகத்துக்கு அதிகமா அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த பாட்டரின்னு சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஏன்ஷியன்ட் காயின்ஸா இருக்கட்டும், ட்ரெஷர்ஸா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி பழமையான தொல்பொருள் ஆய்வு அப்படிங்கறது சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏன்ஷியன்ட் பாட்டரிஸ் அண்ட் திங்ஸ், மெட்டீரியல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தொல்பொருள் மற்றும் கலை நிறைந்த பொருட்கள் இங்க அதிகமா இருக்கிறதுனாலயே காஞ்சிபுரம் அப்படிங்கிறது மிக பழமையான ஊர் இதுல இருந்து நமக்கு வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ண இந்த மாதிரி ஏன்ஷியன்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ காஞ்சிபுரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுனாலே தமிழர்களுடைய பெருமை வந்து உலக அளவு பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரத்துடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காஞ்சிபுரத்தை தான் சிட்டி ஆஃப் ஏன்ஷியன்ட் சீட் அண்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டிலே மொத்த தென்னிந்தியாவிலே பாத்தீங்க அப்படின்னா கல்வி மற்றும் கற்றுக்கொள்ளும் அதிக அறிவு சார்ந்த இடம் அப்படிங்கிறது காஞ்சிபுரம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிற ஊரை எடுத்துக்கோங்க. நம்ம முதல்ல இருந்தே பார்த்த மாதிரி இங்க வந்து கோயில் நிறைய இருக்குது, இங்க வந்து பழமையான நாகரிகங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஆனா அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டிலே வந்து தமிழர்களுடைய வரலாறு நம்ம பார்க்கும்போது இந்த கத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. கல்வி அறிவா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம கலை அறிவா இருக்கட்டும், சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து காஞ்சிபுரத்துல வந்து தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சிபுரத்துல இருந்து தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா படிக்கிறதா இருக்கட்டும், படிப்பறிவா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான மதங்கள் சார்ந்த அறிவா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு விஷயத்தை கத்துக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், கலை நுட்பங்களா இருக்கட்டும், அதாவது டான்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர், டான்ஸ், ஆர்ட், மியூசிக், இந்த மாதிரியான பலவிதமான விஷயங்கள் அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துல தான் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த காஞ்சிபுரத்துக்கு பேரே காஞ்சிபுரம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த காஞ்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவு சார்ந்த கலை நுட்பம் அதிகமா திகழக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த காஞ்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரில்லியன்ஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல நமக்கு வந்து மீனிங் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ஊர், ஒரு இடமா இருக்கிறதுனால புறம் அப்படிங்கிற விஷயத்தை ஆட் பண்ணிட்டாங்க. சோ காஞ்சிபுரம் அறிவு சார்ந்த கலை நுட்பம் அதிகமா திகழக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால காஞ்சிபுரம் அப்படிங்கிற பேரும் இதுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஓடக்கூடிய வேகவதி அப்படிங்கிற ஆறு நாடி இந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிறது அதிக பெருமை வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி தமிழர்களுடைய பழமையான நாகரிகங்களா இருக்கட்டும், ரகசியங்களா இருக்கட்டும், வணிக வரலாறா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம கலை நுட்பமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே முக்கியமான இடமா, முக்கியமான பிறப்பிடமா திகழக்கூடியதான் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ காஞ்சிபுரத்தை பத்தின 10 இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட்ஸ் உங்களுக்கு எந்த அளவு ஆச்சரியப்படுச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க காஞ்சிபுரமா இல்லையா, நீங்க எந்த ஊர், உங்க ஊரை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை கமெண்ட்ஸ்ல நீங்க வந்து தெரிவிக்கலாம். சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு யூஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.